அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் பொது நூலக இயக்ககம் பொது நூலகத்துறையில் சுமார் 1006 உறுப்பு நூலகர்கள் பதவி உயர்வு காலமுறை இல்லாமல் 13 ஆண்டுகளாக மிகவும் குறைந்த ஊதியத்தில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். கடந்த மாதம் தஞ்சாவூர் மண்டலத்தை தொடர்ந்து இன்று 29 மாவட்டங்கள் உள்ளடக்கிய மாநிலம் முழுவதும் 3 மண்டலங்களில் கவனஈர்ப்பு உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது. இன்று கோயம்புத்தூரில் 8 மாவட்டங்கள் இணைந்து இந்த கவனஈர்ப்பு உண்ணாவிரதத்தை நடத்தி வருகிறோம். இதன் முக்கிய நோக்கம் என்னென்னா, தமிழ்நாட்டில் முழுவதும் உள்ள 1915 உறுப்பு நூலகங்களை கிளை நூலகங்கள் தர வேண்டும். தேர்தலுக்கான வாக்குறுதி வரிசை 178 நிறைவேற்ற வேண்டும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்று உறுப்பு நூல்களின் கவனஈர்ப்பு உண்ணாவிரதம் நடைபெற்று வருகிறது. எங்களின் சுமார் 70% பேர் 50 வயதை கடந்தவர்கள். தற்காலங்களில் 80 உறுப்பு நூலகர்கள் இதுவரை இறந்துள்ளார்கள். பணி விதிகள் மற்றும் பணி வரமுறை இல்லாததால் அவர்களுக்கு மற்ற அரசு ஊழியர்கள் கிடைக்க வேண்டிய எந்த பயனும் கிடைக்கப்படவில்லை. கருணை பணியும் கிடைக்கப்படவில்லை. அதே போல சுமார் 70 உறுப்பு நூலகர்கள் பணி ஓய்வு பெற்றுவிட்டார்கள். எங்களது கோரிக்கைகளை மாண்புமிகு முதல்வர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் பல்வேறு அமைச்சர்களிடம் தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்தும் பரிந்துரை செய்ய வேண்டியும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் கோரிக்கை வைத்தும் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படாமலே உள்ளது. மேலும் நாங்கள் தமிழ்நாடு பொதுத்துறை ஒருங்கிணைந்த உறுப்பு நலவாய்ப்பு சார்பாக மாநில தழுவிய மனு இயக்கம், பெருந்திரள் முறையீடு, கோரிக்கை அட்டை பணி செய்தல் போன்ற பல்வேறு முறைகளில் கோரிக்கைகளை முன்னெடுத்தும் எங்களுக்கு நிறைவேற்றப்படாமல் காலந்தாழ்த்தப்படுகிறது. இந்த அரசு நூல்கள் மீதும் நூலகங்கள் மீதும் வாசிப்பு மீதும் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. அப்படி இருக்கும்போது எங்களது உறுப்பு நூலாகிய ஒரு 1000 பேருக்கு எங்களது பதவி உயர்வும் காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டியும் இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த தமிழ்நாடு முழுவதும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த உண்ணாவிரதத்தை நடத்தி வருகிறோம்.